வணக்கம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா பிஇ ரேஷியோ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு நம்பர் வச்சு சூப்பரான ஸ்டாக்ஸ கண்டுபிடிச்சிடலாம்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, அது உண்மையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சோஷியல் மீடியாவுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் அட்வைஸ் நிறைய கிடைக்கும். 10 பிஇக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்க கண்டுபிடிங்க, உங்க எல்லா சேவிங்ஸையும் அதுல போடுங்க அப்படின்னு. கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது ஏதோ ஒரு மேஜிக் ஃபார்முலா மாதிரி சொல்லப்படுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே அது அவ்ளோ ஈஸியா இருந்தா நாம எல்லாரும் இந்நேரத்துக்கு கோடீஸ்வரங்க ஆகியிருக்க மாட்டோமா? சோ இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. இந்த சிம்பிளான நம்பிக்கைக்கு பின்னால இருக்கிற சில கட்டுக்கதைகளை நம்ம உடைக்க போறோம். சரி, முதல் கட்டுக்கதை என்னன்னா, பிஇல வர்ற அந்த அதாவது ஏர்னிங்ஸ் இல்லனா வருமானம், அது எப்பவுமே நம்பகமானது, கரெக்டா இருக்கும்னு நம்ம நினைக்கிறது தான். முதல்ல பிஇ ரேஷியோனா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். ஒரு பங்கோட விலைய அதோட ஒரு பங்கு வருமானத்தால வகுத்தா வர்றதுதான் பிஇ. ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே அந்த வருமானம், அதாவது ஏர்னிங்ஸ் மேலதான் இருக்க போகுது. இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு ரியல் கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனி பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல டீல் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதோட பிஇ வெறும் 19 தான். ஆனா அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா ஒரு பெரிய ஷாக். அவங்களோட மெயின் பிசினஸ்லேருந்து வந்த வருவாய் 0. ஆமாங்க, 0. இது பிரிண்டிங் மிஸ்டேக் எல்லாம் இல்ல. அப்போ அந்த லாபமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்களோட பிசினஸ்லேருந்து வரல. அதுக்கு பதிலா அவங்க ஒரு நிலத்தை வித்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒன் டைம் நிகழ்விலிருந்து சுமார் 97 கோடி ரூபாய் அதர் இன்கம், அதாவது இதர வருமானமா வந்திருக்கு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, பிசினஸே பண்ணாம 0 ரெவென்யூல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வேற ஏதோ ஒரு வழியில வந்த பணத்தை வச்சு பிஇ 19ன்னு காட்டுது. இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, பிஇல இருக்கிற அந்த ரொம்பவே தந்திரமானது. அந்த வருமானம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நம்ம எப்பவுமே செக் பண்ணணும். ஓகே, அடுத்த கட்டுக்கதைக்கு போலாம். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா துறைக்கும் ஒரே பிஇ ரேஷியோ ரூலை அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறது. இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஒரு பக்கம் டெக் கம்பெனி மாதிரி ஹை growth செக்டர்ஸ் இருக்கு. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாம் லாபம் சம்பாதிக்கிறத விட வேகமா விற்பனையை அதிகப்படுத்துறதுல தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு பிஇ ரேஷியோ அவ்வளவா செட் ஆகாது. அதுக்கு பதிலா பிரைஸ் டு சேல்ஸ், அதாவது பி/எஸ் ரேஷியோ பார்க்கறது பெட்டர். இன்னொரு பக்கம் நிறைய மெஷினரி, ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மான செலவு அதிகமா இருக்கும். இது லாபத்தை குறைச்சு காட்டும். சோ அவங்களுக்கு EV to EBITDAன்னு சொல்ற வேற ஒரு மெட்ரிக் தான் சரியா இருக்கும். அடுத்ததா மூணாவது கட்டுக்கதை. பிஇ ரேஷியோ ஒரு டைம்லெஸ் மெட்ரிக். அதை வச்சு எப்ப வேணாலும் மார்க்கெட்டை கணிக்கலாம்னு நினைக்கிறது. குறிப்பா ஸ்டீல், ஆட்டோமொபைல் மாதிரி சில தொழில்கள் இருக்கு. அதெல்லாம் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். அதாவது எக்கானமி நல்லா இருக்கும்போது அவங்க பிசினஸும் உச்சத்துல இருக்கும். எக்கானமி டல்லா இருந்தா இவங்களும் டல்லாயிருவாங்க. வருமானம் ஏறும் இறங்கும். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடே இருக்கு. ஒரு சைக்கிளிக்கல் கம்பெனியோட வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும்போது, அதாவது அந்த சைக்கிளோட அடிமட்டத்துல இருக்கும்போது, அதோட பிஇ ரேஷியோ பார்க்கறக்கு ரொம்ப அதிகமா காஸ்ட்லியா தெரியும். ஆனா அவங்க வருமானம் பீக்ல இருக்கும்போது பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியா, அதாவது ஸ்டாக் ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி தெரியும். இது ஒரு பெரிய ட்ராப். இத நம்பி நம்ம சீப்பா இருக்குன்னு வாங்கினா நாம அந்த இண்டஸ்ட்ரியோட உச்சில போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, கடைசி கட்டுக்கதை. ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிற 2 கம்பெனிகளோட பிஇய அப்படியே நேருக்கு நேரா கம்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறது. இப்ப இந்த டேபிள பாருங்க. ஒரே துறையில இருக்கிற 2 கம்பெனிஸ், கம்பெனி ஏ, கம்பெனி பி. கம்பெனி ஏ ரொம்ப வேகமா வளருது, அவங்க பிசினஸ்ல ரிஸ்க்கும் கம்மி. ஆனா கம்பெனி பி வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருக்கு, கடனும் அதிகமா இருக்கலாம். இப்போ மார்க்கெட் இந்த 2 விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்கும். நல்ல வளரப்போற கம்பெனிக்கு ஒரு பிரீமியம் கொடுக்கும். அதனாலதான் கம்பெனி ஏவோட பிஇ 25ஆவும் கம்பெனி பியோட பிஇ 11ஆவும் இருக்கலாம். இதுல தப்பே இல்ல. ஓகே, இப்போ இந்த 4 கட்டுக்கதைகளையும் உடைச்சாச்சு. அப்போ ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான ஒரு செக்லிஸ்ட் இப்ப பார்க்கலாம். இந்த செக்லிஸ்ட் ரொம்ப முக்கியம். முதல்ல சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். 2வது ஒவ்வொரு கம்பெனியோட வளர்ச்சி, ரிஸ்க் இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். 3வது அந்த ஏர்னிங்ஸ் எங்கிருந்து வருதுன்னு கண்டிப்பா செக் பண்ணணும். ஒன் டைம் வருமானமா இல்லையான்னு பார்க்கணும். 4வது பிஇ மட்டும் போதாதுங்க, மத்த மெட்ரிக்ஸ்களையும் சேர்த்து தான் பார்க்கணும். 5வதா எஃப்எம்சிஜி, ஐடி, பெயிண்ட்ஸ் மாதிரி ஸ்டேபிளான வருமானம் வர கம்பெனிகளுக்கு பிஇ ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும். கடைசியா ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கு,
சீப்பா இருக்கா இல்ல காஸ்ட்லியா இருக்கான்னு தெரிஞ்சுக்க நிஃப்டி 50 பிஇ ஒரு கைடன் யூஸ் பண்ணலாம். சோ கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, PE ரேஷியோங்கிறது ஒரு பெரிய கதையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா நாம வெறும் நம்பரை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற முழு கதையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த PE ரேஷியோ மாதிரியே மத்த ஃபைனான்ஷியல் நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன கதைகளை மறைச்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.